ஹலோ ஹலோ, இருங்க இருங்க. மேடம், நீங்க முன்னாடி போங்க. அது சார் கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சார் எனக்கு நல்லா தெரியும். நீங்க போங்க மேடம், பயப்படாதீங்க, தைரியமா போங்க. ஒரே ஒரு நிமிஷம் மேடம். என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. இல்ல, உள்ள ஏதோ டெரரா பேசின மாதிரி இருந்துச்சு. அது எங்க வீட்டு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்க வந்தோம். தட்ஸ் இட். இங்க பாரு, நீ யாரா வேணா இரு. உன்கிட்ட பண பலம், அதிகார பலம், ஆள் பலம்னு என்ன வேணா இருக்கட்டும். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஏய், இது என் ஃபேமிலி. எனக்கு ரொம்ப உரிமையான ஃபேமிலி. இங்க வரும்போது மரியாதையா வரணும், மரியாதையா பேசணும், மரியாதையா போகணும். புரியுதா? அதை விட்டுட்டு காதை சொரிஞ்சுக்கிட்டு கண்ணிங்கா பாக்குறத, மிரட்டுறது, சவுண்டு கொடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வெய்யேன், இந்த வெற்றியை பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்க வேண்டியது வரும். புரியுதா? ஜெகன், வா, டைம் ஆகுது, போலாமா? மேம், அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓ, பொண்டாட்டி கூப்பிடுறாங்கல்ல, ஓ. பட்ட பகலே சேர் போட்டு தூங்கிக்கிட்டு இருக்க. அக்கா, அக்கா, எதுக்கு அக்கா ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க? என்ன காய்ச்சலா? அக்கா, அக்கா, ஏமா என்கிட்ட சொல்லவே இல்ல? உன்னை பார்த்தேன், நீ இங்க இல்லவே இல்ல. அப்புறம் முருகனே எல்லா உதவியையும் பண்ணிட்டான். நான் என்ன ஓடியா போயிட்டேன்? யார்கிட்டயாவது சொல்லி விட்டு இருந்தா வந்திருப்பேன்ல. பக்கத்துலதான் ஒரு வேலையா போயிருந்தேன். டேய், என்னடா சத்தம் போட்டுட்டே இருக்க? தம்பி தம்பி சொல்லலாம் பொய் தானக்கா. உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் உதவி பண்ண மாட்டேனா? புதுசா உறவை கண்டுட்டீங்களோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, உன்னை தேட முடியல. சரி சரி, இப்போ உனக்கு எப்படி இருக்கு? அத பத்தி முருகன் சொல்லிட்டான்ல. ஆட்டோவா? வேணாம் வேணாம், நான் எங்கேயும் போல. நீ போய் உன் கடையில வியாபாரத்தை பாரு, இல்லனா உன் முதலாளி உன்னை துரத்தி விட்டு போறாரு. ஆமா, போ. ஏய், அத அக்கா சொல்லிட்டாங்கல்ல, கிளம்பு 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 தம்பி. அக்கா, நீ படுத்து தூங்குக்கா, நான் கடையை பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? சின்ன பையன் வியாபாரம் பண்றான்னு 4 பேரை ஏமாத்திட்டு போறதுக்கா? ஐயோ, வேண்டாம். என்னக்கா, அவன் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்றியா? அந்த நேரத்துல வெற்றி அங்க இருந்தா நாம ஏதாவது கோவப்பட்டு அவங்க கிட்ட பேசி சோலார் ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுல்ல. அதனாலதான் அமைதியா இருந்தேன்.
நம்ம ப்ராஜெக்ட் முக்கியம் இல்லையா பேபி? இதுக்காக நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம்னு உனக்கே தெரியும். அதெல்லாம் வீணா போக கூடாதுல்ல? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு காட்டுவோம். ஜெகன், எனக்கு தியா வேணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் அண்ணன் பொண்ணு எனக்கு திரும்ப வேணும். அவன் நம்ம வீட்டுல ஏன் கூட தான் இருக்கணும். ஓகே பேபி, கூல். அதுக்கு என்ன கூட்டு வந்துடலாம். நீ உட்காரு, முதல்ல உட்காரு. தாராளமா கூட்டு வரலாம் பேபி. ஆனா அது உடனே செய்ய முடியுமான்னு தெரியல. ஒரு சில விஷயங்களை நேரம் பார்த்து தான் காய் நகர்த்தணும். என்கிட்ட சொல்லிட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன் பேபி, ரிலாக்ஸா இரு. ஆனா அதுக்கு நான் என்னெல்லாம் சொல்றேனோ அது எல்லாத்தையும் நீ செய்யணும். தியா என்கிட்ட வர்றதுக்கு நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன். அந்த துளசி பர்பஸா தியா கிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி இப்ப தியா என்ன பார்த்தாலே பயப்படுறான். ஆல்ரைட் பேபி, அதுவும் கரெக்ட் தான். அந்த துளசி பார்க்க தான் அப்பாவியா இருக்கா. ஷீ இஸ் வெரி கிரிமினல். டோன்ட் வரி பேபி, கன்ஃபார்மா தியாவை நம்ம கூட்டிட்டு வந்துடலாம்.